அஸ்வினி கோமதி 14/7/2007. இந்த பொண்ணு வந்து 20 வயசுக்கு உள்ளது. நம்ம கண்டிஷனை விட இவங்க வந்து நாட் எலிஜிபிள். பட் இருந்தாலும் இவங்க கிட்ட சொல்லிட்டோம். இதை சொல்லி இவங்க மறுபடியும் பார்க்கணும்னு சொல்றதுனால இந்த ஜாதகத்தை நம்ம அனாலிசிஸ்க்கு எடுத்துக்கிறோம். ஏன் நம்ம 20 வயசுக்கு உள்ளவர்களை எடுக்கிறது இல்லை அப்படின்னா, இப்போ ஒரு சில எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்னு தெரியாது. அதனால கொஞ்சம் வயசான ஜாதகத்தை எடுக்கும்போது நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். வேற ஒன்றும் இல்லை. சொல்லிட்டேன் நம்ம. அஸ்வினி 14/7/2007 10:56 10:56 AM கும்பகோணம். புனர்பூசம் 2ஆம் பாதம். கரெக்டாமா? புனர்பூசம் 2ஆம் பாதம், அமாவாசை திதி, புனர்பூசம் 2ஆம் பாதம். லக்னம் பார்த்தீங்கன்னா கன்னி லக்னம். ரைட் ரைட் ஓகேமா. கன்னி லக்னம், 3ஆம் இடத்துல குரு, 6ல் வந்து ராகு இருக்கார், 8ல் செவ்வாய் இருக்கார், 10ல் வந்து சூரியன், புதன், சந்திரன் கரெக்டாக இருக்காங்களா? ரைட்டு. 11ல் சனி இருக்கார். ரைட்டுமா. இப்போது நடக்கிற தசை வந்து சனி மகா தசையில் கேது புத்தி நடந்துட்டு இருக்கு. கேது புத்தி வந்து இந்த ஆகஸ்ட், இந்த மாதத்தோட முடியுது, ஆகஸ்டோட முடியுது. அடுத்தபடியாக சுக்கிர புத்தி ஸ்டார்ட் ஆகுது. அப்போ நீங்கள் இந்த கேது இந்த கடந்த 1.25 வருஷமாக வந்து பயங்கரமான டிஸ்டர்பன்சஸ் இருக்கும். படிப்பில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்திருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து இப்போ சால்வ்டு அப்படின்னு சொல்லலாம் என்ன கேட்டால். அதனால் பயப்பட வேண்டியதில்லை. இப்போ வந்து சுக்கிர புத்தி ஸ்டார்ட் ஆகும்போது சுக்கிர புத்தி வந்து கண்டிப்பாக கன்னி லக்னத்துக்கு சுக்கிரன் வந்து யோகாதிபதி ஆகிடுறாரு. அவர் வந்து 12ல் மறைகிறாரு அப்படின்னு அர்த்தம். என்னதான் 12ல் மறைஞ்சாலும் யோகாதிபதி அவரு. அதனால சனி மகா தசைக்கு யோகாதிபதி, சனி தசைக்கு சுக்கிர புத்தி வந்து தசாநாதனுக்கு புத்திநாதன் வந்து பக்கத்திலே இருக்காரு. சனி 29 டிகிரியில் இருக்காரு, சனி 29 டிகிரியில் இருக்காரு, சுக்கிரன் 5 டிகிரியில் இருக்காரு. அப்போ என்ன ஆகுதுன்னா மிக நெருங்கிய டிகிரியில் இருக்கிறாரு சனியோட. அப்போ கண்டிப்பாக சுக்கிர புத்தி சிறப்பாக இருக்கும். சுக்கிர புத்தி வந்து 2.25 வருஷத்துக்கு மேலே நடக்கும். 2.25-3 வருஷத்துக்கிட்ட இருக்கும். ஸோ அதனால இந்த 3 வருஷமும் கண்டிப்பாக இவங்க என்ன நினைக்கிறாரோ அதை பாஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் பிரைட்டாக இருக்கு அப்படின்னு தைரியமாக சொல்லுவாங்க. இப்போ பரவாயில்ல. ஏன்னா லக்னாதிபதி வந்து லக்னாதிபதியும் புதனாயிடுறாரு, தொழில் ஸ்தானாதிபதியும் புதனாயிடுறாரு. அப்போ அதில் வந்து சூரியன் தான் இருக்காரு, சூரியன் சந்திரன் தான் இருக்காங்க. சூரியன் சந்திரன் வந்து எஃபிஷியன்சி கொடுக்கும் கண்டிப்பாக. அதனால ஓகே, நோ ப்ராப்ளம், படித்தது கரெக்டு தான், ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு தைரியமாக சொல்லலாம். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்ன ஒன்று, 2ஆம் இடத்தை வந்து செவ்வாய் பார்த்துட்டே இருக்காரு, 2ஆம் இடத்தை கல்விஸ்தானம். அப்போ குடும்பமும் இந்த அம்மாவுக்கு வந்து ஏதோ குடும்பத்தில் சிக்கல் இருக்கும், இல்லை மினிமம் இந்த கல்வியில் வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்சஸ் இருக்கும். 4ஆம் இடத்தினுடைய அதிபதி குரு வந்து 4க்கு 12ல் மறைஞ்சு இருக்கிறாரு. அந்த 4க்கு 12ல் மறைஞ்சு இருக்கிறது அதுவும் ஒரு சின்ன மைனஸ் தான் அப்படின்னு அர்த்தம். இருந்தாலும் அந்த அம்சத்தில் வந்து அவர் ஆட்சி பெற்று இருக்காரு குரு. கரெக்டா? கேட்டை நட்சத்திரத்திலேயே இருக்காரு. கேட்டை நட்சத்திரம் முதல் பாதத்தில் இருக்காரு, அதுவும் புதனுடைய பாதத்தில் இருக்காரு. ஸோ அதனால கண்டிப்பா ஹையர் எஜுகேஷன் ஒரு பிரச்சனையும் இல்லை. அது இல்லாமல் சனி பார்த்தீங்கன்னா சனியும் புதனுடைய சாரத்தில் இருக்காரு. சனி கேட்டை ஆயில்ய 4ஆம் பாதத்தில் இருக்காரு. அப்போ சனியும் ஆயில்ய 4ஆம் பாதத்தில் இருக்காரு. 5ஆம் அதிபதி ஆஸ் வெல் அஸ் 4ஆம் அதிபதி 2 பேருமே புதனுடைய சாரத்தில் இருக்கிறதுனால, புதன் லக்னாதிபதியா இருக்கிறதுனால, அப்ப என்ன நினைக்கிறாங்களோ அதை செய்வதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு நம்ம நிச்சயமா சொல்லலாம். அதனால சக்சஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் பிரைட்டா இருக்குமா? இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போ நான் 4ஆம் அதிபதியும் எடுக்கணும், பாதகாதிபதியும் எடுக்கணும் கண்டிப்பா. ஏன்னு கேட்டீங்கன்னா உபய லக்னத்துக்கு வந்து 7ஆம் இடத்தினுடைய அதிபதி பாதகாதிபதி,
அப்போ 4ன்னு சொல்லக்கூடாது, 7ன்னு சொல்லணும். அப்போ 7ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. அப்போ வந்து நல்ல கணவரை கொண்டு வந்து கொடுத்துருவாரு கண்டிப்பாக. அப்போ பயப்பட வேண்டியதே கிடையாது. அப்போ நல்ல கணவர் வரும்போது 7ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால அந்த பாதகம் வந்து கண்டிப்பாக விலகிடும். அது இல்லாமல் பாதகாதிபதி 3ஆம் இடத்துல மறைந்து இருக்கிறதுனால அதுவும் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் தானே உபயலக்னத்துக்கு. அதனால குருனால எந்த ப்ராப்ளமும் கிடையாது. குரு வக்கரம் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பயப்பட வேண்டியதே கிடையாது, தைரியமா. நல்லதான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வயிறு பிரச்சனை இருக்கும் கொஞ்சம் ஆரம்பத்தில். இன்னும் சொல்ல போனால் மென்சஸ் பீரியட் வந்து அதாவது சைக்கிளிங் வந்து ஒழுங்காக இருக்காது கரெக்டாக ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில். அதெல்லாம் வந்து அதாவது ரெகுலர்லி இர்ரெகுலர் சைக்கிளிங் அர்த்தம். ரெகுலர்லி இர்ரெகுலர் சைக்கிளிங் இருக்குது. அதுதான் அந்த ராகு கேது கொடுக்குறது பிரச்சனை, வேற ஒரு பிரச்சனை கிடையாது. இப்போ கண்ணி லக்னக்காரங்க ஏதாவது ஒரு வியாதின்னு ஒன்று சொன்னதான் அவங்களுக்கு தூக்கமே வரும். ஏன்னா கண்ணி லக்னக்காரங்களுக்கு வந்து வியாதி வந்து உடன் பிறந்தது. ஆமா, அவங்க வந்து எப்பவுமே அப்படியே பார்க்கறதுக்கு வியாதி உள்ளவங்க மாதிரியே தான் தெரிவாங்க. அதனால அவங்க வியாதி வந்து சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் அதெல்லாம். ஏன்னா செவ்வாய் வந்து ஆட்சி பெற்று இருக்காரு. அது வந்து 8ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய் கால்வெளி வராது. 8ஆம் இடத்து செவ்வாய் தொடைவெளி தான் வந்திருக்கணும். அதெல்லாம் இப்போ சும்மா சொல்லுவாங்க, ஒரு 4 உதவிங்க சரியா போச்சு ஆட்டோமேட்டிக்கா. கால் வலியாது கை வலியாது, சின்ன பொண்ணுக்கு போய் என்ன வலி வேண்டி கிடக்குது அப்படின்னு ஒரு மிரட்டுங்க ஆட்டோமேட்டிக்கா சரியா போயிடும். ஒன்றும் பயம் இல்லைம்மா, பயப்பட வேண்டியது. என்ன சொல்றீங்க? என்ன ரத்தத்தினால? செவ்வாய் வந்து அஷ்டமாதிபதி அஷ்டம தோஷத்தை கடுமையாக கொடுக்கிறார். கொஞ்ச நேரம் கொடுக்க மாட்டார், பயங்கரமா கொடுப்பார். ஏன் கேட்டா பயங்கரமா கடுமையான தோஷத்தை கொடுப்பார். அது சனி வேற பார்க்கிறார். சனி செவ்வாய் காம்பினேஷன்ஸ் வேற இருக்கு. சனி செவ்வாயோட பரஸ்பர பார்வை வேற இருக்கு. அப்போ வந்து என்ன அர்த்தம்? அப்பப்போ டிஸ்டர்பன்சஸ் கண்டிப்பாக கொடுப்பார். இருந்தாலும் குருவினுடைய பார்வை சனி மேல படுதா? அப்போ குருவினுடைய பார்வை சனி மேல படுறதுனால ஆயுள் வந்து தீர்க்கத்தை கொடுத்துருது. அப்போ அடிக்கடி கண்டங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் பிரைட்டாக இருக்கிறதுன்னு அர்த்தம். அப்போ வந்து கண்டங்கள் வருவதற்கு பாசிபிலிட்டிஸ் பிரைட்டா இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அஷ்டமாதிபதி பயங்கரமான பலத்தோட இருக்கார். அப்ப நித்திய கண்டம் பூர்ணாயுசு. அப்ப வந்து கண்டங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு நிச்சயமா சொல்லலாம். ஆனா பட் ஆயுள் வந்து கெட்டின்னு சொல்லலாம். அப்ப என்ன அர்த்தம்? இந்த பொண்ணை அடிக்கடிக்கு தடுக்கி விழும் அப்படின்னு அர்த்தம். நடக்கும் போதே தடுக்கி விழும் புத்துல. இதுதான் நடக்கும், வேற ஒண்ணு இல்லை. ஏன்னா அஷ்டமாதிபதிய தோஷம். வேலை பாப்பா, கண்டிப்பா பாப்பா, இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் வந்து வேலையில இதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. குழந்தைங்களை பெற்றுக்கிட்டு குழந்தைங்களை நல்லா வளர்க்கணும்னு அதுல ஈடுபாடு அதிகமா இருக்கும். ஆமா, வேலை செய்வாமா, எல்லாம் செய்வா, எல்லாமே செய்வா. ஏதோ கடமைக்கு போற மாதிரி இருப்பான். குழந்தைங்களை பாதுகாக்கிறதுல தான் மைண்ட் ஃபுல்லா இருக்கும். ஆமா, இப்போ இந்த குழந்தைங்க நல்ல ஒரு தாயாராக இருப்பா. குழந்தைக்கு வந்து ஒரு நல்ல அம்மாவாக இருப்பாள் நிச்சயமா. அப்போ உங்களுக்கு முதல் பொண்ணா இது? சரி, உங்களை விட நல்ல தாயின் பேர் வாங்குவாங்க நிச்சயமா சொல்றேன். நீங்க இந்த பொண்ணை கவனிக்கிறதை விட அவ குழந்தைய நல்லா கவனிப்பா
நிச்சயமா அவரோட மென்டாலிட்டிலாம் வந்து என்னன்னா வேற எதை பத்தியுமே யோசிக்க மாட்டேன். எனக்கு வேலை கிடைக்குமோ எனக்கு நான் முடிச்சிடலாம் அந்த மாதிரி மென்டாலிட்டியா இருக்குமா? ஆமா. இப்போ சனி மகாதசை நடக்குது. சனி வந்து தொழில்காரகன், தொழிலை பத்தி சிந்திக்கிறாங்க. அதுல வேற கேது நடக்குது. கேது வந்து என்ன அர்த்தம்? கேது வந்து 12ஆம் இடத்துல இருக்காரு, ஏக்கத்தை கொடுக்குது. அந்த தொழில் வந்து கிடைக்குமோ கிடைக்காதுன்னு ஒரு பயம் கிடைக்குது, பயம் வருது. பயத்தினால பயந்த பொண்ணு பார்க்கறதுக்கு ஒரு மெட்டனா பயந்துரும் டக்குன்னு. நீங்க ஒரு அதிகமா சத்தம் போட்டு பாருங்க, பயந்துரும். என்ன நீங்க நாலு பேர் சண்டை போட்ட இடத்துல நிக்கிறாங்கன்னு பாருங்களேன். சும்மா ரோட்ல சண்டை போடும்போது பக்கத்துல கூட்டு போய் கொண்டு நில்லுங்க, அம்மா போலாம் மாமா இங்க நிக்க வேணாம் ஓடிடுவா. அதெல்லாம் உங்க வீட்டுல அம்மா கிட்ட தான் தைரியமா பேசுறா, வேற ஒன்றும் இல்லை. அப்போ இப்போ வந்து 7ஆம் இடத்துக்கு வந்து பாவக்கத்திரி தோஷம்னு ஒரு தோஷம் இருக்கு. அப்போ அதனால கணவன் வந்து கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில வந்து சில பிரச்சனைகள் வந்து சால்வ் ஆகும். ஆமா, ஏன் கேட்டா 7ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால அப்போ பாவக்கத்திரி தோஷமாக இருந்தாலும் சில டிஸ்டர்பன்சஸ் ஆகி சரியாகும். இல்லை வீட்டுக்கு மாமியார் வீட்டுக்கு போயிட்டு அங்கே மடக்கு 4 பேர் மடக்கி போடுவாங்க. போட்ட பிறகு கணவன் வந்து காப்பாற்றி தனி கொடுத்தணும் கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஜாயிண்ட் ஃபேமிலியில் மாட்டி சிக்கி அடி வாங்கி அப்புறமா வந்து தனியாக வந்து தனி கொடுத்தணும் நடத்துவாங்க. போதுங்களா? சரிம்மா, ரைட்டுமா, ஓகேம்மா, தேங்க்யூ. நன்றிம்மா, நன்றிம்மா. பெரிய குடும்பத்துக்கு போவா, பெரிய குடும்பத்துக்கு போய் மாமியார் கிட்ட அடி வாங்கி, அடினா அடி இல்ல, திட்டுலாம் வாங்கி அப்புறம் ஒரு டென்ஷன் ஆகி அப்புறம் கணவரை காப்பாற்றி தண்ணி கொடுத்ததுக்கு கூட்டு போவாரு. கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஒரே ஒரு பாசிபிலிட்டி தான் இருக்கு, நிறைய பாசிபிலிட்டி இல்லை. ஏன்னா வந்து குருவினுடைய பார்வை சனி மேல மட்டும் படுது. அதனால வந்து பாசிபிலிட்டி கொஞ்சம் இருக்கு, 1/3 இருக்கு, 2/3 இல்லை. சூரியனுடைய சாரம் வந்து குருதனா வாங்கிக்கிறாரு. சூரியனுடைய கால் வந்து குரு, சந்திரனுடைய கால் குரு தானே? ஆமாமா, கண்டிப்பா. சூரியனும் சந்திரனும் 2 பேருமே குருவோட சாரத்துல தான் இருக்காங்க. கண்டிப்பா அதனால வந்து வேலை கிடைச்சதுன்னு சொல்ல முடியாது. ஓகேங்களா? ரைட். சரி, அடுத்து புதன் வந்து இருங்க கொஞ்ச நேரம். சக்திவேல் ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க. அஸ்வினி கொஞ்சம் நல்லா சத்தமா பேசுமா. புரியல நீ பேசுறது. நீங்க ப்ராப்பரா பேசலாமா? கண்டிப்பா இருக்கும், கண்டிப்பா பிரச்சனை இல்லாம இருக்குமா. மிஸ்டீரியஸ் கேர்ள் ஷீ இஸ். அண்ணா அந்த என்ன மைண்ட் வந்து ராகுவோட போகங்களை நாடி போகும் மைண்டு. பட் இருந்தாலும் அந்த ராகு வந்து புதனுடைய வீட்டில் இருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. புதன் சம்பந்தமான புதிய நாலேஜ் வந்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படும், அவ்வளவுதான். பட் எதுவுமே ஃபாலோ பண்ணாது. ரைட், ஓகே. குரு சரியா பண்ணல தோஷம் சம்பந்தமா சார். குரு வந்து சனியை பார்த்தால் சூப்பர். ஏன்னா குருவினுடைய பார்வை சனி மேல படலாமே தவிர சனியுடைய பார்வை குரு மேல படக்கூடாது. அப்போ இந்த ஜாதகம் குருவினுடைய பார்வை சனி மேல படுறதுனால இது வந்து பெஸ்ட் ஜாதகம். ஏன்னா இது வந்து ஆயுள் தீர்க்கம், சிந்தனை தீர்க்கம், நியாய நேர்மைக்கு கட்டுப்பட்டங்க இந்த பொண்ணு.
அப்போ எட்டுல செவ்வாய் இருக்குன்னா கொஞ்சம் நோய் பிடி வந்துட்டு போகணும் சார். எட்டுல செவ்வாய் இருக்கிறதால மாங்கல்ய சிக்கல், அதாவது மாங்கல்ய சிக்கல், அதாவது கலத்திர தோஷம்னு பேரு, அவ்வளவுதான். இந்த வேர்ட்ஸ். ஆமா, ஏதோ வந்து கல்யாணம் ஆகும்போது சண்டை நடக்கும், அவ்வளவுதான். பாரு, கல்யாணத்தை அன்னைக்கு சண்டை நடக்கும். கலாட்டா கல்யாணம் இல்லை, கல்யாணத்தை அன்னைக்கு சண்டை போட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். பொண்ணு போடாது, சம்பந்திங்க போடுவாங்க. சூரியன் வந்து திக்பலம் பெற்று ஜம்முன்னு இருக்காரு, சூரியன் சந்திரன் இருக்காங்க. அப்ப சூரியன் சந்திரன் ஜாயின் பண்ணி இருக்கனால இந்த பொண்ணோட அப்பா அம்மா வந்து ரொம்ப ஒற்றுமையா இருப்பாங்கன்னு அர்த்தம். சிவன் பார்வதி கிடையாது, அம்மையப்பன் யோகம் பேர் இருக்கு. சிவன் பார்வதினா வேற அர்த்தம், அம்மையப்பன்னா வேற அர்த்தம். என்ன அப்போ அம்மையப்பன் யோகம் சொல்ல போனா, அப்போ அம்மையப்பன் யோகம்னா இந்த பொண்ணோட அப்பாவும் அம்மாவும் ஆதர்ச தம்பதிகளாக இருப்பார்கள் கண்டிப்பா. அதனால இந்த பொண்ணுக்கு அப்பா அம்மாவோட பிளஸிங்ஸ் வந்து நல்லா இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கரெக்டா? கேளுங்க சிவா. மதர்லி அஃபெக்ஷன் வந்து நிறைய உண்டு இவங்களுக்கு. ஆமா, நீங்க ஒன்றும் பாருங்க, உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னா, இப்போ இந்த அம்மா இருக்காங்க, அஸ்வினி அம்மா இருக்கீங்களா, கோமதி இருக்கீங்களா, கோமதி போயிட்டீங்களாமா, இருக்கீங்களா? நீங்க கிட்ட வச்சு பேசுனீங்கன்னா சரியா போயிடும். இந்த பொண்ணு வந்து நீங்களும் உங்க வீட்டுக்காரரும் உடம்பு சரியில்லாம இருக்கும்போது ஒரு தலைவலி ஜுரம் மாத்திரை ஏதாவது கொடுத்துருக்காளா? கொடுத்துருந்தாருன்னா அது உடனே தலைவலி ஜுரம் மாத்திரை உடனே நல்லா ஆயிடும், அவ கையால குடிக்கலாம். அந்த எஃபெக்ட் வந்து அந்த ஜாதகத்துல உண்டு. அவளுக்கு வந்து நர்சிங் பவர் வந்து உண்டு, வெரி குட் நர்ஸ் சீஸ், அவ்வளவுதான். அதனால இந்த கண்டிக்காரங்களுக்கு வந்து நர்சிங் ஜாப் வந்து சூப்பர் ஜாப், நர்சிங் வெரி குட் ஜாப். மறுபடியும் படிக்கலாம் கூடாது, சிஏ படிக்க வருங்க. அவர் நர்சிங் போனாலும் ஜாப் போக மாட்டான், நர்சிங் மட்டும் முடிச்சுட்டு கல்யாணம் ஆகி குழந்தை பெற்றுன்னு வீட்டிலேயே இருப்பான். அதான் வேலைக்கு போயிடுவா. நீங்க தான் இப்பதான் நர்ஸ் வேலைக்கு போக மாட்டான்னு முடிவாகி போச்சு, அவ்வளவுதான். ஆமா, ஓகேங்களா? சப்தம் தான் வருது. ஓகே, அதுதான் நர்சிங்ல ஜாப் வந்து ஃபிட்டஸ்ட் பர்சன். அதனால அம்மா ஒரு குழந்தைக்கு வந்து எப்பவே வந்து அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா இந்த வயசுலயே பக்கத்து விட்டு அது எதிர் விட்டு குழந்தைங்க ஏதாவது வந்துச்சுன்னா எடுத்து உடனே தூக்கி மடியில வச்சுக்குவா. கண்டிப்பா இந்த எடுத்து மடியில வச்சுன்னு சுத்த ஆரம்பிச்சிடும் இந்த பொண்ணு. ஆனா இப்போ நம்ம டேஸ் யார் குழந்தைங்க விடுறது இல்லை, அதனால ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாது. அந்த காலத்துல சொந்தக்காரங்க குழந்தைங்க வந்துச்சுன்னா தூக்கி வச்சுக்குவாங்க. இப்ப கூட தூக்கி வச்சுக்குவாங்க, யாரும் சொந்தக்காரங்க குழந்தை வந்தா வீட்டுல தூக்கி வச்சுக்குவாங்க. அதுவும் பிரச்சனை வரும் கண்டிப்பா. ஏன்னா 8-12ஆம் இடத்துல கேது இருக்கிறாரு இல்லையா, அப்ப தாம்பத்திய பிரச்சனை வராம போயிடுமா? கண்டிப்பா வரும் இல்லையா? தாம்பத்திய பிரச்சனை நிச்சயமா வரும் இல்லையா? அதுதான் அவன் கூட்டு குடும்பத்துல இருந்து அடிபட்டு உதப்பட்டு வெளியே வருவான்னு சொல்றாங்க.
ராஜதசை நடக்க போறதில்ல, செவ்வாய் தசை நடக்க போறதில்ல. அப்ப அந்த தசை நடந்தாதான் அந்த பிரச்சனை வரும். புத்திலாம் வருமா, அந்தரம் வருமா, சூட்சுமம் வருமா, அதிசூட்சுமம் வருமா, பிராணன் வருமா? அந்த நேரத்துல தான் அந்த பிரச்சனை வரும். எப்ப பாரு வந்துதான் இருக்குமா? சரி சரி. அப்பவே வந்து அவன் வந்து சந்தோஷமா தூங்க மாட்டான். நல்லா தூங்குவாயா? நிம்மதியா தூங்குற ஆளு. சரி, அதுதான் 17 வயசு பொண்ணு ஜாதகம்லாம் பார்க்க கூடாதுன்னு சொல்றது. கரெக்டா? 20 நாள் அவரோட கேரக்டர் மாறும். டெஃபினட்டா மாறும். இப்ப அடுத்து சுக்கர புத்தி வரப்போகுது. அப்ப பாருங்க அவனுடைய கேரக்டர் என்னன்னு. ஓகே ஓகே. அப்பதான் வந்து கண்ணாடி முன்னாடி நின்று பவுடர் அடிக்க போவான். இப்ப வந்து சனி மகாதசை கேது புத்தியில பவுடர் அடிக்க மாட்டான். ஓ. அது நேரம் வந்ததானே, அதுதான் இந்த காலம் வரணும்னு நான் சொல்றது. ஓ. ரைட், ஓகே மேம், பை மேம், தேங்க்யூ. ரொம்ப நன்றி, ரொம்ப தேங்க்யூ. சரி சரி, நீ பாருங்க, 4 ஜாதகத்தை வந்து சுக்கிரன் புதன் பாருங்க, ஒரே மாதிரி வந்து அது கேது தசையா வந்துச்சு. கேது தசையா வந்துச்சு. ஒரே காம்பினேஷன் வந்து அப்படிதான் வந்துடும் சம்டைம்ஸ்.